ஆண்டின் பொதுக்காலம் 22வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 5 அருள்வாக்குகள் 33 தொடக்கம் 39 வரை. ஒருவருடைய வாழ்வில் புதியதும் வேண்டும், பழையதும் வேண்டும், இரண்டும் இருந்தால்தான் வாழ்வு மிகவும் சரிநிகராக செல்லும். ஒரு வாகனத்திற்கு வேகப்படுத்தியும் தேவை, அக்சிலரேட்டர். அதே சமயத்தில் வேக தடுப்பியும் தேவை, பிரேக். ஒரு வாகனத்தில் வேகப்படுத்தியை மட்டும் மிதித்து சுவரை நோக்கி ஒருவர் வாகனம் ஓட்டினால் அது விபத்துக்குள்ளாகும். சுவரை முட்டுவதற்கு முன்னால் வேகத்தடுப்பானை மிதிக்க வேண்டும். எனவே ஒரு கார் சீராக இயங்குவதற்கு வேகப்படுத்தியும் வேகத்தடுப்பியும் தேவை. இரண்டையும் சரியாக பயன்படுத்த ஒருவருக்கு தெரிய வேண்டும். வேகத்தடுப்பி மட்டும் இருந்தால் வாகனம் 1 இன்ச்சு கூட நகராது. வேகப்படுத்தி மட்டும் இருந்தால் வாகனம் விபத்துக்குள்ளாகி கடைசியில் காயிலாங்கடைக்கு தான் போகும். அதே போல வாழ்க்கை என்ற காரை ஓட்டுவதற்கு பழையதும் தேவை, புதியதும் தேவை. பழையதை வேகத்தடுப்பானுக்கு, பிரேக், அதற்கு ஒப்பிடலாம். புதியதை வேகப்படுத்திக்கு, அக்சிலரேட்டருக்கு ஒப்பிடலாம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு கூறுகிறார். பழையது எல்லாம் கெட்டது அல்ல என்பதைப் போல புதியதும் கெட்டது அல்ல என்கிறார். நம் யதார்த்த வாழ்வில் பழையதும் புதியதும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். குடும்பத்தில் நிலைத்தன்மையை பேணுவதற்கு வேகத்தடுப்பியான வயதானவர்கள் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் குடும்பத்தில் சந்ததிகளை உருவாக்கவும் புதிய சிந்தனையை குடும்பத்தில் உருவாக்கவும் வேகப்படுத்தியான இளைஞர்களும் இருக்க வேண்டும். குடும்பத்தை உறுதியாகவும் நிலையாகவும் வைத்திருக்க வயதானவர்கள் தேவை. நம் குடும்பம் வயதானவர்களால் தான் ஒற்றுமை உணர்வுடன் வளர்கிறது. எனவே தாத்தா பாட்டிகளுக்கு, நம்முடைய அப்பா அம்மாவுக்கு பிறந்தநாள் என்றால் எல்லோரும் ஒன்றாக கூடி நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அவர்கள் நிலைத்தன்மையின் குறியீட்டாளர்கள். நம் குடும்பத்தின் அஸ்திவாரம் அவர்கள். ஆனால் குடும்பம் வயதானவர்களால் மட்டும் ஆனது அல்ல. குடும்பத்தில் புத்தெழுச்சியும் புது ஆற்றலும் காண வேண்டுமானால் புதிய குழந்தைகள், இளைய தலைமுறையினர் உருவாக வேண்டும். தலத்திருவாய் திரு அவையும் ஒரு குடும்பத்தைப் போலத்தான். பங்கில் அனைவரும் பழமைவாதிகளாக இருக்க முடியாது. அதே போல பங்கில் உள்ள அனைவரும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாகவும் இருக்க முடியாது. நம் இதயங்கள் வயதானவர்களின் ஞானத்தாலும் இளையோரின் லட்சிய முற்போக்கு சிந்தனையாலும் நிரம்பி இருக்க வேண்டும். குடும்பத்திலும் பங்கிலும் தலைமுறை இடைவெளி இருப்பதற்கு காரணம் இளைஞர்களால் கொடுக்கக்கூடிய புதிய உயிரோட்டம், ஆற்றல், வலிமை, லட்சிய கனவுகளை வீட்டில் பங்கில் உள்ள முதியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததால்தான். அவர்களால் இளைஞர்களை ஏற்று அங்கீகரிக்க முடிவதில்லை. பழமைவாதிகள் இளைஞர்கள் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று பேசுவார்கள். இளைஞர்களிடம் எப்படி புதையல் மறைந்திருக்கிறதோ அதே போல வயதானவர்களிடம் பட்டறிவும் ஞானமும் அனுபவ அறிவும் மறைந்திருக்கிறது என்பதை இளைஞர்கள் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்களால் தான் தொடர் நிலைத்தன்மையை குடும்பத்திற்கும் பங்கிற்கும் திரு அவைக்கும் கொடுக்க முடியும் என்பதை உணர வேண்டும். எனவே குடும்பமாக இருந்தாலும் சரி, பங்காக இருந்தாலும் சரி, உலகளாவிய திரு அவையாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு முதியவர்கள் தேவை, முதியவர்களுக்கு இளைஞர்கள் தேவை. இளைஞர்கள் பெரியவர்களையும் பெரியவர்கள் இளைஞர்களையும் பாராட்டி ஒரு கலவையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நமது வாழ்க்கை என்ற பேருந்து
வாகனம் சீராகவும் பாதுகாப்பாகவும் இலக்கை நோக்கியும் நகர முடியும். ஆமீன்.